பிரதமர் மோடி அரசு செலவில் விரிவான பிரச்சாரம் மேற்கொள்ள உதவி செய்வதற்காகவே மக்களவைத் தேர்தலை 7 கட்டங்களாக தேர்தல் ஆணையம் நடத்துவதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மால்டா மாவட்டம் கஜோல் பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மம்தா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக ஜூன் 1 வரை நடத்தப்படுகிறது. வழக்கமாக மே மாதத்திற்குள்ளாகவே தேர்தல் முடிந்துவிடும். இம்முறை ஜூன் 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் காலகட்டத்தில் பிரதமர் மோடியும் அவரது அமைச்சரவை சகாக்களும் அரசு செலவில் சிறப்பு விமானங்களில் பயணித்து பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். பிரதமர் மற்றும் பாஜகவின் பிரச்சாரத்திற்கு உதவவே 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது என்று அவர் விமர்சித்தார். சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் அவதிப்படும் சூழலில் பிரதமருக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் பிரதமர் உட்பட பாஜக தலைவர்கள் விவிஐபி வசதிகளுடன் பிரச்சாரம் செய்கின்றனர். மக்களவை தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அரசு இயந்திரத்தை இயக்கும் பொறுப்பில் தேர்தல் ஆணையமே உள்ளது. எனினும் பிரதமர் மோடி மற்றும் அவரது சகாக்களின் கட்டளையின்படி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மால்டா மாவட்டம் கஜோல் பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மம்தா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக ஜூன் 1 வரை நடத்தப்படுகிறது. வழக்கமாக மே மாதத்திற்குள்ளாகவே தேர்தல் முடிந்துவிடும். இம்முறை ஜூன் 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் காலகட்டத்தில் பிரதமர் மோடியும் அவரது அமைச்சரவை சகாக்களும் அரசு செலவில் சிறப்பு விமானங்களில் பயணித்து பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். பிரதமர் மற்றும் பாஜகவின் பிரச்சாரத்திற்கு உதவவே 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது என்று அவர் விமர்சித்தார். சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் அவதிப்படும் சூழலில் பிரதமருக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் பிரதமர் உட்பட பாஜக தலைவர்கள் விவிஐபி வசதிகளுடன் பிரச்சாரம் செய்கின்றனர். மக்களவை தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அரசு இயந்திரத்தை இயக்கும் பொறுப்பில் தேர்தல் ஆணையமே உள்ளது. எனினும் பிரதமர் மோடி மற்றும் அவரது சகாக்களின் கட்டளையின்படி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார்.